கைஸ், நம்ம இந்த வீடியோவில் நகைக்கடன், பயிர்க்கடன் மற்றும் விவசாய கடனை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற உடனுக்குடனான வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறதுனால திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு முக்கிய கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி இது ரெண்டுமே அறிவிக்கிற வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பேசப்படுது. இதில் இது ஏன் அவங்க பேசுகிறாங்கன்னா, 2021 திமுக ஆட்சிக்கு வந்தபோது கூட்டுறவு வங்கி, அதாவது மத்திய அரசு வங்கி, மாவட்ட கூட்டுறவு வங்கி, இந்த மாதிரியான வங்கிகள் பெற்ற நகைக்கடன் இருக்கு இல்லையா, அது மட்டும் அல்லாமல் பயிர்க்கடன் இது எல்லாத்தையுமே அவங்க தள்ளுபடி செஞ்சாங்க. ஸோ அதை ஒரு உதாரணமாக வச்சு இப்போ பேசப்படுது. ஸோ அதனால் தற்போதைய நகைக்கடன் வாங்க நினைப்பவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேசிய வங்கிகளை விட கூட்டுறவு வங்கியில் நீங்கள் நகைக்கடன் வைத்தால் உங்களுக்கு தள்ளுபடியாக சான்சஸ் இருக்குது. எதிர்காலத்தில் கடன் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கூறப்படுகிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை கட்டத்தில் இதற்கான அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருப்பதாகவும், இப்போதே கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு திறந்து நகைக்கடன் வைத்தால் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதனால நகை வைக்க விரும்புகிறவங்க அவங்க போயிட்டு ஒரு கூட்டுறவு வங்கியில் நீங்கள் போயிட்டு ஒரு கணக்கு திறந்து வச்சிங்க அப்படின்னா மேபி அந்த நகைக்கடன் தள்ளுபடியாக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இன்னொரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.